வீட்டில்தான் பெண்கள் ராஜ்யம் நடக்கிறது. சினிமாவில் அப்படி இல்லை என்று பேசினார் நடிகர் கமல்ஹாசன். அனுஹாசன், நாசர், அமித், டேவிட் ஆகியோர் நடித்துள்ள படம் வல்லதேசம். இப்படத்தை என்.டி. நந்தா இயக்கியுள்ளார். இமானுவேல் மற்றும் ரவீந்திரன் தயாரித்துள்ளனர். எல்.வி. முத்துக்குமாரசுவாமி, ஆர்.கே. சுந்தர் இசையமைத்துள்ளனர். இந்த படத்தின் பாடல் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் சமீபத்தில் நடைபெற்றது. நடிகர் கமலஹாசன் இவ்விழாவில் பங்கேற்று பாடல் சீடியை வெளியிட்டார். விழாவில் அவர் பேசுகையில், புதிய முயற்சிகளை பாராட்ட வேண்டும், வரவேற்க வேண்டும். அந்த நோக்கத்தில்தான் இந்த விழாவில் நான் கலந்து கொண்டேன். ஒரு பெண்மணியை மையமாக வைத்து இந்த படத்தை எடுத்துள்ளனர். இது சிறந்த முயற்சி. இப்போதெல்லாம் பெண்களை மையமாக வைத்து எடுக்கும் படங்கள் குறைந்து கொண்டே வருகின்றது. எனது குரு கே. பாலச்சந்தர் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் படங்கள் நிறைய எடுத்தார். அவரை போன்று படங்கள் எடுக்கும் இயக்குநர்கள் குறைவாக உள்ளனர். வீட்டில் பெண்கள் ராஜ்யம் நடக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் சினிமாவில் அப்படி இல்லை. இந்த படத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கதை அம்சத்தில் துணிந்து எடுத்துள்ளனர். இதேபோல் படங்கள் நிறைய வர வேண்டும். ட்ரெய்லரை பார்க்கும் போது உயர்ந்த தொழில்நுட்பம் தெரிகிறது. ஹாலிவுட் படமோ என்று நினைக்க வைத்தது. குறைந்த ஆட்களை வைத்து இந்த படத்தை எடுத்துள்ளோம் என்று படத்தின் இயக்குனர் என்னிடம் கூறினார். எதிர்காலத்தில் இப்படித்தான் நடக்கப் போகிறது. 4000 பேரை வைத்து படம் எடுத்து வெறும் 200 பேர் மட்டுமே பார்க்கின்ற நிலை இருப்பதை தவிர்த்து 200 பேரை வைத்து படம் எடுத்து கோடிக்கணக்கானோர் படத்தை பார்க்கின்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும். எதிர்காலத்தில் அப்படித்தான் நடக்கப் போகின்றது. இதன் மூலம் வேலை வாய்ப்புகள் பெருகும். சிறு சிறு குழுக்கள் இந்த பணிகளில் ஈடுபடுவார்கள். அது சினிமா தொழிலுக்கு நல்லது. கட்டுப்பாட்டோடு செயல்பட்டு படத்தை எடுத்துள்ளனர் என்றார். மேலும் இந்த விழாவில் இயக்குனர் பாரதி ராஜா, நடிகர் வி.டி.வி. கணேஷ், இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர்.